ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், ஹாப்பி மார்னிங். இன்றைக்கான டே எல்லாருமே ரொம்ப ஹாப்பியாக ஸ்டார்ட் பண்ணுங்கள். காலையில் எழுந்திரிச்சோடனே ஃபஸ்ட்டு வந்து காஃபி குடித்தா தான் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருக்கும். காஃபி வந்து போட்டுட்ருக்காங்க. சும்மா பால் மட்டும் கட் பண்ணி ஊற்றுங்க, நான் அதுக்குள்ளே வந்துடுறேன் அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் உள்ள வேலையாக இருந்ததா, அந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு வர்றதுக்குள்ளே அவங்க வந்து பாலுமே வந்து காய்ச்சி ரெடி பண்ணிட்டாங்க. நான் வந்து காஃபி போட்டுட்டு இருந்தேன். காஃபி போட்டு குடிச்சிட்டு ஒவ்வொரு வேலையாக வந்து ஸ்டார்ட் பண்ணோம். கொஞ்சம் வேலை வந்து சமைக்கிற வேலை தானே, சிம்பிளாக முடிச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு டைம் ஆகிடுச்சு. நேற்றுக்கே வந்து எல்லா வேலையுமே வந்து பிளான் பண்ணி வச்சுருந்தேன். ஆனால் ஒரு சில வேலையெல்லாம் வந்து செய்ய முடியாத போயிடுச்சு. காலையில் வந்து எந்திரிச்சிட்டுருந்தா எல்லா வேலையும் முடிஞ்சிட்டு இருக்கும்னு நினைக்கிறேன். ரொம்ப டைம் ஆகிடுச்சு. கரெக்டாக ஒரு 7:30க்கு தான் எந்திரிச்சோம். லீவில் தான் இருந்தாங்க அவங்க. அதனால் சரி பொறுமையாக எந்திரிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூங்கிட்டு இருக்கோம் போல். 5 மணிக்கெலாம் எந்திரிக்கலாம்னு நினச்சிட்டே படுத்தேன். ஆனால் தூங்கிட்டேன். நம்ம வந்து எப்போவுமே லேட் ஆனாலும் சரி, வேலை வந்து அதுக்கேற்ற மாதிரி நம்ம வந்து சூஸ் பண்ணிக்கலாம். சரி, ஒரு சில வேலைலாம் வந்து ஸ்கிப் பண்ணிவிட்டு இப்போதைக்கு என்ன வேலையோ அதை மட்டும் முடிக்கலாம்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியாச்சு. காஃபி போட்டுட்டு இருக்கும்போதே மைண்டில் ஓடிட்டே இருக்குது. டைம் ஆகிடுச்சு, நம்ம என்ன வேலை பார்க்கணும் அப்படின்ட்டு. மீல் மேக்கர் மட்டும் க்ளீன் பண்ணுறதுக்காக வந்து சுடு தண்ணியில் வச்சுட்டு அதை நல்லா நம்ம கரண்டியில் போட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு பிளேட்டை போட்டு மூடி விட்டுடலாம். நம்ம வந்து சமைக்கும் போது எடுக்கலாம், அது நல்லா ஊறிடும். அதுக்கப்புறம் வந்து நம்ம நார்மல் வாட்டரில் வந்து ஃபுல்லாமே நல்லா கழுவிட்டு க்ளீன் பண்ணிவிட்டு நல்லா புழிஞ்சிட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம சமைக்க வந்து ஸ்டார்ட் பண்ணலாம். அதுதான் ரெடி பண்ணியிருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து நேற்று அரைக்கலாம்னு நினச்சேன்னா, சரி காலையில் அரைச்சிக்கலாம், கொஞ்சமாக வந்து தட்டி போட்டுக்கலாம்னு நினச்சேன். தட்டி போடுறதுக்குலாம் டைம் இருக்காது. அதுக்கப்புறம் எப்போ வந்தாலும் நம்ம தான் அந்த வேலையை பார்க்கணும்னு சொல்லிவிட்டு கையோடு வந்து கொஞ்சமாக வந்து உரித்து வச்சுக்கலாம்னு சொல்லிவிட்டு பூண்டெல்லாம் மேல் தோல் மட்டும் எடுத்துகிட்டு இஞ்சிலாம் கட் பண்ணிவிட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டுமே அரைச்சி ரெடி பண்ணிவிட்டேன். அதுக்கப்புறம் வந்து இன்றைக்கி வந்து மீல் மேக்கர் பிரியாணி தான் பண்ண போகிறேன். சண்டே எடுத்த விலாக் தான். நார்மலாக வந்து இருந்ததுதான் வந்து நான்வெஜ் தான் செஞ்சுருப்போம். நான் வந்து இன்றைக்கி ஒரு 2 பேருக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து சமைச்சிருக்கேன். அவங்களுக்காக மட்டும்தான் இது வந்து சூஸ் பண்ணதே. அவங்க வந்து நான்வெஜ்ஜு சாப்பிட மாட்டாங்க. அதனால் சரி அவங்களுக்காக வந்து நம்ம மீல் மேக்கர் வந்து பிரியாணி பண்ணிவிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் பிரியாணி செஞ்சு கொடுத்தா அவங்க 2 பேருக்குமே அவ்வளோ பிடிக்கும். நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். அவங்களுமே கண்டிப்பாக என்னை மிஸ் பண்ணுவாங்க. அங்கே இருக்கிற வரைக்குமே எப்போ சமைச்சாலும் சரி பிரியாணி வந்து நான் கொடுத்துருவேன். எனக்கு ரொம்ப பிடிக்கும். நம்மளுக்கு வந்து ஒருத்தவங்களுக்கு சமைச்சு கொடுத்தா வந்து நல்லா இருக்குது அப்படின்னு எல்லாருமே சொல்லவே மாட்டாங்க. ஒரு சில பேர் தான் சொல்லுவாங்க. அது ஒரு சில பேரில் இவங்க மெயினான ஆள். அதனால் சரி அவங்களுக்கு வந்து இன்றைக்கி ஸ்பெஷலாக வந்து மீல் மேக்கர் பிரியாணி ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் சைட் டிஷ் வந்து தயிர் பச்சடி பண்ணிவிட்டு பேபிகார்ன் வாங்கிட்டு வந்தேன். அதை தான் ஃப்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணி வச்சுருக்கேன். பேபிகார்ன் வந்து நம்ம நார்மலாக வந்து இது கொஞ்சம் நிறைய தான் இருக்கும். வேணும்னா நாங்கள் மட்டும் இருந்துதான் வந்து ஒரு 2 நாளுக்கு வந்து கட் பண்ணி வச்சுருப்பேன். சரி இப்போ எல்லாருக்குமே சேர்த்து சமைக்கிறோமா, சரி மொத்தமாகவே சமைச்சிடுவோம். ரோஷன் மித்தியுமே ரொம்ப பிடிக்கும், அவங்களுக்குமே சாப்பிட்ருவாங்க அப்படின்னு சொல்லிட்டு சமைச்சாச்சு. அதுக்கப்புறம் எண்ணெய், பட்டை, கிராம்பு, லவங்கம் எல்லாமே போட்டுட்டு வெங்காயம், தக்காளி விட வெங்காயம் வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கணும். வெங்காயம், தக்காளி, அதுக்கப்புறம் மீல் மேக்கர், இஞ்சி பூண்டு பேஸ்ட் எல்லாமே போட்டுட்டு தனி மிளகாத்தூள் வந்து ஒரு ஸ்பூன் மட்டும் தான் போட்டிருக்கேன். ஏன்னா பச்சை மிளகாய் வந்து ஒரு 4 போட்டிருக்கேன்னா அதனால் வந்து மிளகாத்தூள் வந்து கம்மியாக போட்டிருக்கேன். கொஞ்சமாக வந்து தயிர் ஊற்றிருக்கேன். எதுவுமே மெஷர்மெண்ட்டு போட்டு அளவு பண்ணுற அளவுக்குலாம் இல்லை. டைம் ஆகிடுச்சு. அவசரமாக ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நமக்குலாம் நார்மலாக எப்போவுமே சரி பார்த்து சமைக்கும் போதெல்லாம் ஏதாச்சும் ஒன்று சொதப்பிடும். அவசரமாக சமைக்கும் போது அவ்வளோ நல்லாயிருக்கும். இன்றைக்கி அப்படி தான் இருந்தது. எல்லாமே வந்து பிரியாணிக்கு வந்து ரெடி பண்ணிவிட்டேன். பேபிகார்ன் வந்து 65க்கு வந்து மிளகாத்தூள், தனியாத்தூள், அதுக்கப்புறம் அரிசி மாவு போட்டிருக்கேன். சால்ட்டு போட்டு வச்சுருக்கேன். இஞ்சி பூண்டு பேஸ்ட் இது எல்லாமே போட்டுட்டு லெமன் ஜூஸ் வேணுன்னா ஊற்றிக்கலாம். நான் கொஞ்சமாக வந்து தண்ணி தெளிச்சுட்டு எல்லாமே வந்து பிசைஞ்சு வச்சுட்டேன். ரொம்ப டைட்டாலாம் போட்டு பிசையக்கூடாது. சும்மா லைட்டாக வந்து பட்டும் படாமல் வந்து இருக்கணும். ஏன்னா அது உடஞ்சிரும். அதனால் கொஞ்சம் பார்த்து லூஸாக வந்து பிசைஞ்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம அப்படியே எண்ணெயில் போட்டு ஃப்ரை பண்ணிடலாம். செம்ம சூப்பராக இருக்குங்க. கண்டிப்பாக வந்து ட்ரை பண்ணி பார்க்கலாம். பசங்க லஞ்ச் பாக்ஸுக்கெலாம் வந்து இதை வந்து நம்ம ரெடி பண்ணி கொடுக்கலாம். அவ்வளோ நல்லாயிருக்கும். இது அரிசி எல்லாமே போட்டுட்டேன். ஒரு 2 கப்பு அரிசி தான் போட்டிருந்தேன். 2 கப்புக்கு 4 கப்பு வந்து தண்ணி ஊற்றிட்டு கடைசியாக வந்து பிரியாணி மசாலா போட்டுட்டு தம் போட்டு வச்சுட்டேன். இது அப்படியே ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் அப்படியே தம்மில் சிம்மில் வச்சுருக்கேன். அது அப்படியே பொறுமையாக வேகும். அதுக்குள்ளே நம்ம இந்த வேலையெல்லாம் முடிச்சிடலாம். இது வந்து 65க்காக வந்து ரெடி பண்ணியிருக்கேன். பேபிகார்ன் 65ன்னு கூட சொல்லலாம். நம்ம விருப்பம் தான், பேர் நம்ம எப்படி வேணாலும் வச்சுக்கலாம், நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் வந்து தயிர் வந்து வெங்காய பச்சடிக்கு வந்து அதையுமே வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுருக்கேன். சைட் பை சைடு ஒவ்வொரு வேலையாக வந்து பார்த்துட்ருக்கேன். டைம் ஆகிடுச்சா, டைம் பார்க்க வந்து கொஞ்சம் டென்ஷனாகவே இருந்தது. அவங்க வேறு வந்துட்டாங்கன்னா செம்மையாக கத்துவாங்க. வேறு என்ன பண்ணுறதுனே வேறு தெரியல. இந்த வேலையை முடிச்சுட்டு நான் வந்து நேற்றுக்கு வந்து லாங் வீடியோவுக்கு வந்து நான் வாய்ஸ் ஓடு வேறு கொடுக்கணும். வாய்ஸுமே கொடுத்துட்டு இருந்தேன். இந்த வேலையெல்லாம் முடிச்சுட்டு ஒரு 10 மணிக்குள்ளே ரெடி பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன். எடுத்துகிட்டு போயிட்டு ரோஷன் கிட்ட கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவன் எடுத்துகிட்டு போய் கொடுத்துட்டானா அதுக்கப்புறம் வந்து நம்மளுக்கு வேலை இல்லை. அதோடு வந்து ஃபங்க்ஷன் கிளம்புற வேலை மட்டும்தான். என் தங்கச்சிக்கு வந்து பேபி ஷவர் வச்சுருக்காங்களா, சரி அதுக்காக போயிட்டு வந்துடணும்.
டைம் ஆக ஆக நம்மளுக்கு பிபி சுகர்லாம் ஏறிட்டே இருக்குது. ஐயோ! அவசர அவசரமாக கிளம்புற மாதிரி இருக்கே. நான் ஒரு ஃபங்க்ஷன் கூட பொறுமையாக ரிலாக்ஸாக மேக்கப் பண்ணிவிட்டு கிளம்பணும் அப்படின்ற மாதிரிலாம் எதுவுமே இருக்காது. ரொம்ப ஒரு 10 நிமிஷத்தில் ஒரு 5 நிமிஷத்தில் வந்து ரெடி ஆகிற மாதிரி இருக்கும். சீக்கிரமாக ரெடி ஆகிடுவோம். அதுவுமே கொஞ்சம் பதட்டமாக இருந்தது. என்னடா பண்ணுறது அப்படின்ற மாதிரி. சரி பரவாயில்ல, இருந்தாலும் நம்ம வந்து செய்கிற வேலை வந்து பாதியிலே நிறுத்த முடியாது. மைண்டில் ஓடிட்டே இருக்க நம்ம என்னென்ன வேலை பார்க்கணும், இதுக்கப்புறம் இதை முடித்தா நம்ம நெக்ஸ்ட்டு வந்து என்ன வேலை பார்க்கணும், நம்ம ட்ரெஸ்லாம் எடுத்தே வைக்கல, என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு வந்துட்டு சாரீ மட்டும் அயர்ன் பண்ணுறதுக்கு வந்து கொடுத்து அனுப்பிச்சிட்டேன். அவங்க எடுத்துகிட்டு வந்துடுவாங்க. அவங்க வர்றதுக்குள்ளே நம்ம வந்து எல்லா வேலையுமே முடிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மண்டைக்குள்ளே ஓடிக்கிட்டே இருக்குது. சரி எல்லா வேலையுமே முடிஞ்சிச்சு. சமையல் வேலைலாம் முடிஞ்சிச்சு. பாத்திரம் மட்டும் க்ளீன் பண்ணோம். அப்புறம் வீடு எல்லாமே வந்து க்ளீன் பண்ணாமையே தான் இருக்குது. வீடு ஃபுல்லாமே குப்பையாக இருக்குது. சரி இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம ஃபங்க்ஷன்லாம் போயிட்டு வந்துட்டு அதுக்கப்புறம் வந்து வேலையை பார்த்துக்கலாம். நினச்சிருந்தா வந்து வீடெல்லாம் க்ளீன் பண்ணிவிட்டு போயிட்டு வந்துருக்கலாம். சரி நான் வந்து வாய்ஸ் இன்னும் கொடுக்கவே இல்லையா, சரி அந்த வேலையுமே இருக்குது. ஃபஸ்ட்டு அந்த வேலையை முடிச்சு தான் நம்ம வீட்டில் இருக்கிற வேலையை ரிலாக்ஸாக பார்க்க முடியும்னு சொல்லிட்டு எப்படியோ ஒன்று அவசர அவசரமாக ரெடி பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அவங்களுக்குமே வந்து பேக் பண்ணி கொடுத்துட்டேன். 2 பேர் ஸ்பெஷலாக அவங்களுக்கு சமைச்சேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, ஐஸுக்கும் வெங்கிக்கும் தான் வந்து சமைச்சிருந்தேன். அவங்க 2 பேருக்குமே நேற்றுக்கு வந்து பர்த்டே. அதனால் சரி அவங்களுக்கு வந்து ஸ்பெஷலாக வந்து நம்மளால் முடிஞ்சது என்ன, நான் நல்லா சமைப்பேன், ஓரளவுக்கு சமைப்பேன். ஆனால் அவங்களாம் ரொம்ப நல்லா இருக்குன்னுவாங்க. எனக்கு தெரிஞ்சது சமையல் மட்டும்தான். மற்றபடி நம்ம எந்த ஒரு கிஃப்ட் வாங்கி கொடுத்தாலும் சரி, மனசார வயிறார சாப்பிட்றது சாப்பாடு மட்டும்தான். அதனால் அவங்களுக்கு பிடிச்ச மாதிரியே வந்து பிரியாணி தான் செஞ்சு கொடுத்துருந்தேன். இந்த புரட்டாசி மாதன்றதுனால நான்வெஜ் அவங்க சாப்பிட மாட்டாங்க. அதனால் வெஜ்ஜு வந்து சமைச்சு கொடுத்துருந்தேன். ரொம்ப பிடிக்கும். ஐஸுக்கு வந்து நான் பிரியாணி செஞ்சால் அவ்வளோ பிடிக்கும். அதனால் சரி நம்ம வந்து சிக்கன் பிரியாணி டேஸ்ட்லேயே இருந்ததுக்கா, நான் ஓப்பன் பண்ண உடனே பயந்துட்டேன். சிக்கன் வாசனை வந்ததுக்கா, அவ்வளோ நல்லா இருந்ததுக்கா அப்படின்னாங்க. சரி ரொம்ப நன்றி அப்படின்னு மனசுக்குள்ளேயே நினச்சிட்டு, எப்போவுமே வந்து ஐஸ் வந்து எதை சமைச்சு கொடுத்தாலும் சரி அக்கா ரொம்ப நல்லா இருக்குக்கா அப்படின்னு தான் சொல்லுவாள். ஆனால் அது லைட்டாக இருந்தால் கூட பரவாயில்ல, ரொம்ப நல்லா இருக்குன்னு தான் சொல்லுவோம். உண்மையாகவே வந்து நல்லா இருக்குக்கா, நான் சும்மானா சொல்லாதேன்னு, உண்மையாக சூப்பராக இருந்ததுக்கா அப்படின்னு எப்போவுமே சொல்லிட்டு இருப்பாளா. அதனால் எனக்கு கொஞ்சம் அப்படியே ஒரு பட்டர்ஃப்ளை பறக்கிற மாதிரி இருக்கும். நம்ம வந்து சமைக்கிறது யாராச்சும் ஒருத்தவங்க நல்லா இருக்குன்னு சொல்கிறதே பெரிய விஷயம் இல்லை. ஓகே, அவங்களுக்கு வந்து சமையல்லாம் வந்து ரெடி பண்ணி பேக் பண்ணி வச்சாச்சு. இந்த ரணகலத்துலேயும் ஒரு குதூகலம் கேட்குதான்ற மாதிரி தான் இருந்தது எனக்கு. சரி டேஸ்ட்டு பண்ணிவிடுவோம், பிரியாணி ஆச்சு எப்படி விட்டுற முடியும்னு சொல்லிட்டு சாப்பிட்டு பார்த்தா செம்மையாக இருந்தது. கொஞ்சமாக வந்து டேஸ்ட்டுக்கு சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் தண்ணி குடிச்சிட்டு ரோஷன்கிட்ட வந்து பேக் வந்து கொடுத்து அனுப்பிச்சாச்சு. அவங்களுக்கு கொடுத்து அனுப்பிச்சதுக்கப்புறமா தான் கொஞ்சம் மைண்டு ரிலாக்ஸாக இருந்தது. சரி போயிட்டு நம்ம வேலையை நம்ம பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அதுக்கப்புறம் அவனை அனுப்பிச்சதுக்கப்புறம் போயிட்டு வாய்ஸ்லாம் கொடுத்துட்டு நானுமே வந்து ஃபங்க்ஷனுக்கு வந்து கிளம்பிட்டேன். அவங்க ரெடி ஆகிட்டாங்க. ரோஷன் மித்தி 2 பேருமே வீட்டில் தான் இருந்தாங்க. ஃபங்க்ஷன் வந்து இங்கே பக்கத்தில் தான். சரி நம்ம இங்கே கிட்டத்தில் இருக்கிறதுனால வந்து அவங்கள 2 பேருமே கூட்டிகிட்டே போகல. அவங்க வந்து வீட்டிலே இருக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. அவங்களே வந்து வரலன்னு சொல்லிட்டாங்க. சரி பரவாயில்ல, அவங்க வீட்டிலே இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு நாங்கள் மட்டும் கிளம்பி போயிட்டு வந்துட்டோம். ஒரு கொஞ்ச நேரம் தான் இருக்கும். ரொம்ப நேரம் இருந்தால் கூட பரவாயில்ல, நம்ம கூப்பிட்டு போகலாம். அவங்க வந்து அப்புறம் எல்லாருமே வந்திருந்தாங்க. அத்தை, மாமா, அதுக்கப்புறம் நாத்தனார், எல்லாருமே நாத்தனார் பசங்க எல்லாம் வந்திருந்தாங்க. அப்படியே கொஞ்ச நேரம் அவங்க கூடலாம் நல்லா ஜாலியாக வந்து பேசிட்டு அதுக்கப்புறம் வந்து சாப்பிட்டோம். அங்கே வந்து நான் சுத்தமாக இங்கே சமைச்சேன் பார்த்தீங்களா, டேஸ்ட்டுக்கு சாப்பிட்டேனே அவ்வளோதான். அதுக்கப்புறம் நான் சாப்பிடவே இல்லை. சரி அங்கேயே போயிட்டு டைம் ஆகிடுச்சு. வீட்டில் சாப்பிட்ற அளவுக்கும் டைம் இல்லை. நான் ரெடியாக வரேன், கரெக்டாக வந்துட்டாங்க. ரெடியாகவே ஆகலை, ரெடியாக கூட ஆகலை, வந்துட்டாங்க. ஒரே ஒரு முறை தான் முறைச்சாங்க. ஒரு 10 நிமிஷம் தான். நான் டக்குன்னு ரெடி ஆகிடுவேன் அப்படின்னு சொல்லிட்டு சாரீ அயர்ன் பண்ண கொடுத்தது கடகடன்னு சொல்லிட்டு போயிட்டு கட்டிட்டு ரெடி ஆகிட்டு அதுக்கப்புறம் வந்து கிளம்பிட்டோம். ரொம்பவே நல்லா இருந்தது பிரியாணி. அதுக்கப்புறம் தயிர் பச்சடி, ப்ரெட் அல்வா, 65லாம் கொடுத்துருந்தாங்க. அதெல்லாம் சாப்பிட்டு முடிச்சுட்டு ரொம்ப ஹாப்பியாக அங்கேருந்து வந்துட்டோம். அதுக்கப்புறம் நம்மளோட வேலையை நம்ம ஸ்டார்ட் பண்ண வேண்டியதான். துவைக்க வேண்டிய துணியெல்லாம் இருந்தது. சரி துணியெல்லாம் வந்து மிஷினில் போட்டுருவோம். கையில் துவைக்க வேண்டிய துணியுமே இருந்தது. எல்லா வேலையும் முடிச்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு ரெடி பண்ணிட்டேன். சரி ஓகே, நாளைக்கு பார்ப்போம். சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய். தூக்கங்கெட்டு கெட்டு துடிக்கும் முல்லை முட்டு தேக்கு மர தேகம் தொட்டு தேடி வந்து தாளம்